ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. அண்ணாமலையார் திருக்கோயில் இதை சுற்றி இருக்கிற தேரோடு வீதி, இந்த தேரோடு வீதியை காங்கிரீட் சாலையாக அமைக்கப்படும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் காங்கிரீட் சாலை அமைப்பதற்காக 2 கட்டமாக நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக முடிவு செய்யப்பட்டு ஏற்கனவே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்ற ஆண்டே காங்கிரீட் சாலை அமைக்கப்பட்டு தேர் ஓட்டப்பட்டது. மீதி எஞ்சியிருந்த 1.75 கிலோமீட்டர் தூரம் அது 2வது கட்டமாக இந்த பணியை மேற்கொள்வது என்று நெடுஞ்சாலைத்துறை மூலமாக முடிவு செய்து பணிகள் ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. ஏற்கனவே 2 முறை நான் ஆய்வை மேற்கொண்டேன். இந்த காங்கிரீட் சாலை என்பது பொதுவாக காங்கிரீட் சாலை என்பது கிராம பகுதியிலே அல்லது நகரப்பகுதியிலே போடுவதை போன்ற அல்ல. இவைகள் எப்படி என்று சொன்னால் இதனுடைய உறுதித்தன்மை அதிகமாக இருக்கணும். ஏன்னா இது தேரோடும் வீதி. இது என புகழ்பெற்ற அண்ணாமலையார் திருக்கோயிலுடைய தேர் கார்த்திகை தீபத்திலே ஓடும். லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேரை வடம்பிடித்து இழுத்து போகிற வீதி தான் இந்த தேரோடும் வீதி. ஆனால் இதை சிறப்பு எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு விமான நிலையங்களிலே ஓடுதளங்களுக்கு பயன்படுத்துகிற ஸ்லிப் ஃபார்ம் ஃபேவர் என்கிற அந்த எந்திரத்தை இதில் பயன்படுத்துகிறோம். அந்த எந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த காங்கிரீட் சாலை எப்பொழுதும் பழுதடையாது. ஒரு 100 வருஷம் கூட கணக்கில் எடுத்துக்கலாம். ஒரு இலக்கு ஒரு 100 வருஷத்துக்கு கூட கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக ஏற்கனவே 15 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள். இப்பொழுது 2வது கட்டமாக 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், இந்த பணிகள் காலதாமதமாக நடைபெறுகிறது என்று நம்முடைய நண்பர்கள் ஏதோ ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. இந்த சாதாரண காங்கிரீட்னா அவர் சொல்கிற மாதிரி 2 ராத்திரியில் போட்டு போயிடலாம். இந்த காலதாமதமாக இல்லை. நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிற நாட்கள் இன்னும் இருக்கிறது. அது இந்த ஒப்பந்த காலங்கள்லாம் முடிஞ்சாதான் அது காலதாமதம்னு சொல்லலாம். மொழிய ஒப்பந்த காலமே இன்னும் இருக்குது. ஆக எங்களுடைய மேற்பார்வை பொறியாளர் கோட்ட பொறியாளர் அழைத்து பேசி இன்றைக்கு இந்த பணிகள் எப்பொழுது முடியும் என்று நான் கேட்டேன். அவர்கள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் இந்த பணிகளை நாங்கள் நிறைவு செய்து விடுவோம் என்று ஒரு உறுதியை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று காலதாமம் ஆவதற்கு ஏற்கனவே இன்னொரு காரணம் இருந்தது. இந்த காலதாமம் எடுத்துக்க முடியாது, ஒரு கோஆர்டினேஷன். ஆனால் அது தேரோட வீதி என்று சொன்னால் இந்த இருபுறமும் வியாபார வர்த்தகர்கள் இருக்கிறார்கள். இன்னும் வீடுகள் இருக்கிறது. வீடுகளுக்கு வேண்டிய குடிநீர் வசதியை செய்து தர வேண்டியது மாநகராட்சியுடைய பணி. இன்னொன்று பாதாள சாக்கடை இணைக்கிற பணிகள் ஒன்று. இன்னொன்று மின்சார இணைப்பு. இப்போ இதெல்லாம் மின்சார இணைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்முடைய இது நான் நின்று பேசுகிறது இது திருவுடல் தெருவுது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒயர் போய் கிராஸ்லாம் பண்ணி எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. அது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் மின்துறையின் மூலமாக அது இந்த மின்சார பாதை, அதாவது கம்பி விடம், அதன் மூலமாக கேபிள் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பணிகள் ஒரு பக்கம் நடக்கிறது. ஆக கார்ப்பரேஷன், நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, இந்த 3 துறைகளும் வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒருங்கிணைத்து எங்கே காலதாமதம் ஏற்படுகிறதோ அதற்கு ஒரு ஊக்கத்தை தந்து அதன் மூலமாக இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தரமாக அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் முதலமைச்சர் எண்ணிய எண்ணத்தை நெடுஞ்சாலைத்துறை மூலமாக நாங்கள் கட்டாயம் நிறைவேற்றுவோம்.